மாநில தலைவரும் ஆவடியை மீட்டெடுக்க எங்கள் தேர்தல் பொறுப்பாளராக திரு எம் பாஸ்கர் அவர்களையும் ஆவடியினுடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் அன்பு தலைவர் திருவேற்காட்டு மண்ணின் மைந்தன் திரு ஆவடி அசின்குமார் அவர்களை அயலக தமிழக பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ஸ்ரீ கிரண் அவர்களை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் திரு கருணாகரன் அவர்களை, மணிகண்டன் அவர்களை, திருமதி சங்கீதா அவர்களை, பொருளாளர் ஹரி சதீஷ் அவர்களை, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஜெய்கணேஷ் அவர்களே, திரு சூரிய அவர்களே, மாநிலத்தினுடைய இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் அன்பு தம்பி திரு லால் பிரசாத் அவர்களை, மாநிலத்தினுடைய பிரச்சார பிரிவினுடைய சமூக ஊடக பொறுப்பாளர் திரு சுரேஷ் அவர்களை, மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு பாஸ்கர் அவர்களை, இந்த பகுதியை சேர்ந்த மிக மூத்த நிர்வாகி திரு குஷல்சந்த் அவர்களை, மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் திரு பாலாஜி அவர்களை, திரு குமரன் அவர்களை, திரு ஜோதி அவர்களை, என்பி ரமேஷ் அவர்களே, வேலு அவர்களே, ஐயப்பன் அவர்களே, தயாளன் அவர்களே, பாலன் அவர்களே, கிருஷ்ணசந்த் அவர்களே, அக்ரி கணேசன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, இந்த திருத்தணி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒன்றிய தலைவர்கள் திரு உதயகுமார், திரு கார்த்திக், திரு மணிக்குமார், திரு தேவராஜன், திரு நவீன் அவர்களே, பிரச்சார பிரிவினுடைய எங்கள் அன்பு சகோதரர் திரு மதுரை வீரன் அவர்களே, ஆர்கே பேட்டையினுடைய திரு சங்கர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஆன்றோர்களே, பெரியோர்களே, வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பீகார் சட்டமன்ற தேர்தலிலே 238 தொகுதிகளில் சுமார் 202 வாக்குகளை பெற்று சட்டமன்றத்தை வென்றெடுத்து மாபெரும் சாதனையை படைத்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து தேசிய தலைமைக்கும், பீகார் சட்டமன்றத்திலே பணி செய்த மாநில நிர்வாகிகளுக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலே நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, என்ன திராவிட மாடல் ஆட்சி? தமிழகம் குடிகார மாநிலம் ஆட்சி. தீபாவளி அன்னைக்கு 790 கோடி மது விற்பனை என அனைத்து தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் வெளியிடுறாங்க. இது முதல்வர் பார்ப்பதற்கு சந்தோஷப்படுறாரா? வெக்கப்படணும், வேதனைப்படணும். இந்த குடிகார மாநிலமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிகார மக்களையும் இங்க ஊக்குவிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலா முதல்வர் அவர்களே? இந்த குடியினால எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்கின்றது. பாலியல் வன்கொடுமை எங்கே தெரியுமா? பல்கலைக்கழக வளாகத்திலே நடக்கிறது, கோவையிலே நடக்கிறது, கோயம்புத்தூர்ல கூட போடுறான் செய்தி. என்னன்னு? போதை ஆசாமி பள்ளி பெண் +2 படிக்கிற பெண்ண கழுத்துல குத்தி சாகடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவன் போதை ஆசாமினா இங்க எப்படி போதை கிடைக்குது என்பதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? அதே போல கள்ளச்சாராயம் காட்சி ஆட்சி இது. அதுல 80க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போன ஆட்சி என்பதை நாம் எல்லாம் நினைவு கூற வேண்டும். அதே போல ஊழலுக்கு வித்திட்ட ஆட்சி, ஸ்டிக்கர் ஒட்டும் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி, ஒட்டு மொத்தத்தில் தமிழகத்தை கடங்கார மாநிலமா ஆக்கிய இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை 2026 இதே திருத்தணி சட்டமன்றம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதில் இந்த பள்ளிப்பட்டு ஒரு அச்சாரம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எல்லாம் இன்றே முடிவெடுக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அது எந்த கட்சியாக இருந்தாலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதிக்கு நிக்கிறார் நினைச்சு நம்ம எல்லாம் வேலை செய்ய வேண்டும். இந்த திருத்தணி மக்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவங்க. இந்த திருத்தணியில தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய
கட்சி தான் தமிழகத்தினுடைய முதல்வராகும் கட்சி என்பதுல இந்த திருத்தணி மக்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கட்சி தான் முதலமைச்சர் ஆகும். அதனால திருத்தணி மக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரை நீங்க எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அரியணையில ஏறிய போது 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்று 9.5 லட்சம் கோடியாக கடனை அதிகரிச்சிருக்கிறார். வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன ஆக்குனது இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பெருமை. அதே போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் விடியல் ஆட்சி என்று தமிழகத்திலே விடியலை கொண்டு வர சொன்னா இங்கே தலைகுனியை செய்து விட்டார். இந்த தலைகுனிந்த தமிழகத்தை மீட்டெடுக்க நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தை தலைநிமிர செய்ய தமிழனின் பயணம் என்ற ஒரு உன்னத நோக்கத்தினுடைய தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் தென்றல் போல அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதே இந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திலே வருகின்ற நாட்களிலே இங்கே சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்றார். ஏச்சூரை ஆற்ற இருக்கின்றார். நாளைய எதிர்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் நமது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதில் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாடு முதல்வர் சொல்றார் ஓரணியில் தமிழ்நாடு. என்னடா ஓரணியில் தமிழ்நாடுன்னு பார்த்தா திராவிட மாடல் மண்ணை காப்போன்றாரு. என்ன மண்ணை காப்பாத்தின? கேரளால இருந்து கொண்டு வந்த மருத்துவ கழிவுகள் எல்லாம் இந்த தென்காசி பக்கமா அந்த கேரளா தமிழக பார்டர்ல வந்து கொட்டி மண்ணை நாசமாக்குறாங்க. அதே மாதிரி ஆற்றங்கரையில இருக்கின்ற குறிப்பிட்ட அளவுக்கு மண்ணை அல்ல சொன்னா ஆத்துக்குள்ள போய் கிணறு வெட்டுற இந்த திராவிட மாடல் ஆட்சியை இப்பதான் நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டுமல்ல, காவிரியில தண்ணி வாங்கி கர்நாடகத்துல காவிரியை தண்ணி வாங்கி கொடுக்க சொன்னா அதுக்கு வழி இல்ல, வக்கு இல்ல. இதுதான் இந்த திராவிட மாடலுடைய முதல்வரின் ஆட்சி என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. என் அன்பு சகோதரர்களை, உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்பதா, தமிழ்நாட்டில் 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் 505 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார். எதையாவது உருப்படியா நடத்தினாரா, நிறைவேற்றினாரானா? கிடையாது. ஒரு அம்மா அங்கிருந்து சொல்றாங்க, மாசம் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா, மாசம் 1000 ரூபாய் அவங்க அப்பா விட்டு பணம் இல்லை. இவங்கெல்லாம் சொல்றாங்கள மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது, அவங்க அப்பா மூட்டு காசான இந்த சின்ன தத்தி ஒன்று சொல்லிச்சு பாருங்க. இந்த சின்ன தத்தி இருக்குது பாருங்க, நீட்டு தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் இருக்கு எனக்கு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த ரகசியத்தை அவனுக்கு தெரிஞ்சா தானே நமக்கு சொல்லுவான். அதனால இந்த அனிதாவினுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்யும் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு, அனிதாவுடைய மதிப்பெண் என்னன்னு கேட்டீங்கன்னா 1200க்கு 1720 சொல்ற சின்ன தத்தி. அப்படிதான் பார்த்தா முதல்வர் பெரிய தத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு திருக்குறளை கூட ஒழுங்கா சொல்வதில்லை. இன்மை புகுத்தி விடும் என்ன வள்ளுவர் எழுதினது இளமை புகுத்தி விடும் சொல்றாங்க. இதுதான் அவர் கலைஞர் இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா சத்தியமா அவர் அப்படியே போயிட்டு இருப்பார். அதனாலதான் அவர் இருக்கிற வரைக்கும் இவர் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த கட்சியில. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2021 தேர்தல் அறிக்கையில இந்த 1000 ரூபாயை பத்தி சொல்ல பார்த்துட்டேன் பாருங்க. இந்த 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவனே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. தமிழக சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் அவர்களும் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களெல்லாம் குரல் கொடுத்த பிறகு திமுகவினுடைய ஆட்சி காலம் ஆயுட்காலம் 5 ஆண்டு, கிட்டத்தட்ட 60 மாதத்துல 28 மாதம் வாக்களித்த தமிழக பெண்களை ஏமாற்றியது இந்த திமுக என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. இந்த 28 மாசம் ஏண்டா 1000 ரூபாய் கொடுக்கல யாராவது கேட்டமா? யாருமே கேட்கல.
28 மாசம், கிட்டத்தட்ட 60 மாசத்துல 28 மாசம் இந்த திமுக காரன் அந்த கொண்டு வந்த திட்டத்துல நம்மளெல்லாம் முட்டாளாக்கணும். அது மட்டுமல்ல, 2,32,00,000 ரேஷன் அட்டைதார வைத்திருக்கிற குடும்ப பெண்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஒண்ணு கொடுத்து தகுதி இருக்குதான்னு கேட்டான். யார பாத்திரா தகுதி இருக்குதான்னு கேட்ட, ஆனா ஓட்டு போடும் போது மட்டும் தகுதி வேணும், ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மட்டும் தகுதி வேணும்னு சொல்லி 1,16,00,000 பேர் கொடுத்துட்டு 1,16,00,000 குடும்ப பெண்களை ஏமாற்றியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. நீங்க எல்லாம் 2026 இந்த திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதில் என் பணிவான வேண்டுகோள். அதே மட்டும் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னான், லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னான். இந்த ஆரஞ்சு பால் பாத்தீங்கன்னா 51 ரூபாய் இருந்தது. 51 ரூபாய் இருந்த பால் 3 ரூபாய் குறைச்சி 48 ரூபாய்க்கு வித்தான். அடடே, கம்பெனி கட்டுப்படி ஆகல, எங்களால விற்க முடியாது. அதனால பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கிரண்குமார் MBA அவர்களே, சிறப்பு விருந்தினர் மா சக்கரவர்த்தி அவர்களே, மாநில செயலாளர் ஆனந்தப்பிரியா அவர்களே, எங்களுக்கெல்லாம் நிறைய பரிச்சயமான அழிஞ்சிவாக்கம் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, அவர் முதல்ல MLAவுக்கு நிற்கும் பொழுது தாமரை சின்னத்தில் நின்னாரு. அப்போ அறிமுகம் முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்ப கேட்டாங்களா, என்ன ரோஜா பூ சின்னத்துல கேட்டாங்கன்னு. அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, எங்கள் சிங்கம் ராஜசிம்ம மகேந்திரா அஸ்வின் குமார் அவர்களே, ஸ்ரீ கிரண் அவர்களே, மற்றும் இந்த பொதுக்குழுக்கு கடினப்பட்டு உழைத்து இவ்வளவு கூட்டத்தை ஒன்று கூடி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை தூங்கிடுச்சுன்னா பூலோகம் இருந்து போச்சுன்னு நினைக்குமா. அந்த மாதிரி நாங்க பேச வந்த முதல் டைம்ல பார்த்தா கரண்ட் ஆஃப் பண்றாங்க. பூனை தூங்கிடுச்சுன்னா பூலோகம் இருந்துன்னு நினைச்சிருமா. அந்த மாதிரி நினைக்கிறாங்க இந்த திராவிட கும்பல், திருட்டு திமுக கும்பல். இந்த திருட்டு திமுக கும்பலோட நாகரிகமற்ற செயல்களை நான் இங்க பேசி எங்களுடைய கண்ணியத்தை குறைக்க நான் விரும்பல. ஏன்னா என் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் பேசிட்டார் முன்னாடி, எங்க பிரச்சார அணியின் தலைவர் பேசிட்டாரு. அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. மோடிஜி அவர்கள் பண்ண செயல்களை பற்றி நான் பேச இங்க வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 67 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி வந்து இந்த நாட்டில் நம்ம நாட்டை வந்து எப்படி எல்லாம் சீரழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தோம். ஆனா என் தலைவர் நரேந்திர மோடி வந்த உடனே இந்த 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே உலக தலைவனாக மிஞ்சி 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் எல்லாம் பார்த்தா நம்ம 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 மோடியை பார்த்தா எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா மதிக்கவே மாட்டான் இந்த இந்தியாவை, பாரத தேசத்தை. அப்பேற்பட்ட பாரத தேசத்தை சீர்தூக்கி இன்னைக்கு 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற மோடிஜியை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். கொடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம பாரத தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. தேசிய கொடி ஏற்ற மாட்டான். முதல்ல தேசிய கொடி
ஏற்ற மாட்டாங்க காஷ்மீரில். அந்த ஒரு பெரிய தேசிய கொடி ஏற்றி வச்சு நம்ம இந்திய பாரத தேசத்தோட ஒன்று சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நன்றி. அடுத்து வக்பு வாரியம், முத்தாலக் சட்டம், சிந்தூர், இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த பாரத தேசத்திற்கு ஒளி விளக்காய் திகழ்கின்றார். இரண்டாவது, இந்த உலகத்தையே கட்டி போட்டிருக்கிற கொரோனா என்ற ஒரு கொடிய அரக்கனை வீழ்த்தி இந்த பாரத தேசத்திற்கு புத்துணர்வு கொடுத்தவர் நரேந்திர மோடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு, விவசாயம் தான் இந்த நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லி இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாரத மக்களை மேலோக்கி வச்சிருக்கார். இப்படி ஒரு சாதனைகளை சொல்லிட்டு போனோம்னா விடிஞ்சிரும். அதனால அவருடைய சாதனைகளை மட்டுமே சொல்லணும்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். எங்க மகேந்திர சிம்மா பேச இருக்கிறாரு, அவர் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அடுத்ததாக திருத்தணியுடைய மண்ணின் மைந்தருமான திருத்தணியின் அடையாளர் திரு மருத்துவர் கிரண் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு இப்போ இங்க நம்ம கொடுக்க போற இந்த மருத்துவ காப்பீடு அட்டை எல்லாமே ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் சார்பில் ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு டாக்டர் ஸ்ரீ எம் கிரண் அவர்கள் மூலமா தான் வருது. இங்க நீங்க அந்த கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணணும்னா 300 ரூபாய் கிட்ட செலவாகும். அது உங்களுக்கு இலவசமா இன்னைக்கு ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் சார்பில் அறங்காவலர் ஸ்ரீகிரண் சாருக்கு மிக மிக நன்றி பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றியம் சார்பில் நாங்கள் தெரிவிப்படுகிறோம். இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியோர்களும் தாய்மார்களுக்கும், இங்கே மேடைக்கு மேலே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும், எனக்கு முன்னாடி 3 பேர் தீப்பொறி பறக்கிற அளவுக்கு பேசிட்டு போனாங்க. ஆனால் நான் நம்ம மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வழியில் தென்றலாக உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, நெல் கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து ப்ராப்பராக சேமிக்காம அதை வெளியே போட்டு அதில் பயிரே முளைச்சிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளோட விவசாயிகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த நெல் கொள்முதல் பண்றதுல அதோட ஈரத்தன்மை 17% 22-23% உயர்த்தணும் அப்படின்னு மத்திய அரசு கேட்டு அதை அவங்க கொடுக்கல. அதனால தான் நெல்லெல்லாம் வீணா போகுது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. நெல் கொள்முதல் பண்ண நெல்லை 2 நாளைக்குள்ள நம்ம அந்த கிடங்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கிடங்கு கட்டுறதுக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியிலிருந்து 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம விவசாயிகளோட நெல் பாழாகக்கூடாது, அதை சேமிக்கிறதுக்கு கிடங்குகள் கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 500-லேருந்து 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை கூட இவங்க சரியா உபயோகிக்க காணோம். அந்த நெல்லை இன்னும் கூட வெளியே தான் போடுறாங்க. அது மழையில நினைஞ்சு வீணா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்எஸ்பி மினிமம் சேல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்து வாங்குறாங்க. அதனால பல விவசாயிகள் இது மூலமா பலனடைகிறாங்க. அந்த பலனை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த நெல்லை கரெக்டாக கொள்முதல் பண்ணி சேமிச்சு அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாதான், மத்திய அரசு கொடுத்தாதான் அந்த விலையில் அவங்களால வாங்க முடியும். பாலாப்போன அரிசியை வாங்க முடியாது, நம்மளும் சாப்பிட முடியாது. அதை உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கும் ஒன்று போய் சேராது. இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் மட்டுமே பேசிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு தான் காரணம், நம்மளை வஞ்சிக்கிறாங்க, நம்மளை அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வர நல்ல திட்டங்கள் எதையும் கொண்டு வந்து சேர்க்காம அப்படியே ஏதாவது திட்டம் மத்திய அரசு மூலமா நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இவங்க பண்ற ஒரே ஒரு வேலை அதுல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான். மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
அப்படின்னு இந்த லெட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ வந்திருக்குது. அவங்க அப்பெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு மோடிஜி வர அன்னைக்கு அதை ஒரு பூதாகரமாக்கி இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெட்ரோ ரயில் சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 2025 என்ன டேட்டாவோ அதை கொடுக்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க, தலைமை சரியில்லைன்னா கீழே வேலை செய்யறவன் எப்படி இருப்பான், தலைமை சரியில்லைன்னா கீழே வேலை செய்யறவனும் அப்படிதான் இருப்பான். அவன் 2025 டேட்டாவை கொண்டு போய் கொடுறான்னா 2011 டேட்டாவை கொண்டு போய் கொடுத்துருக்கிறான். மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து அதை கரெக்டாக செஞ்சு அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி அதில் இப்போ இருக்கிற டேட்டாலாம் கொடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை பரிசீலனை பண்ணி உடனே சாங்ஷன் பண்ணுறாங்க. இதே சென்னையில் 2வது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எங்களுக்கு பணமே வேணாம், மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த அரசாங்கம் கட்ட முடியாம அதை தொடங்க முடியாம திரும்ப போய் மத்திய அரசு கிட்டையும் மோடிஜி கிட்டையும் மண்டிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ கூட நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம மோடிஜி அவர்கள் அந்த மெட்ரோ ஃபேஸ் 2 சென்னையில் வர மெட்ரோ ரயில் திட்டத்தை சாங்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேல 20,000 கோடி ரூபாய்க்கு மேல அதை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் மோடிஜி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஐநா சபையில முதல் டைம் திருக்குறளை சொல்லி தமிழை ஓங்கி பேசின முதல் ஆளு, முதல் பிரதமர் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தயவு செஞ்சு இந்த பொய் பித்தலாட்டத்தை நம்பாதீங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வரும்போது முன்னால் பேசினவர் சொன்னாரு, நம்மளோட கடன் சுமை 4,50,000 கோடி இருந்துச்சு. இன்னைக்கு அதே கடன் சுமை 10 லட்சத்தை தொடப்போகுது. கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் ரூபாய் இந்த 4.5 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5,50,000 லட்சம் நமக்கு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். எல்லா மட்டத்திலையும் ஊழல், மேல இருக்கிறவன் 30%, அது கீழே இருக்கிறவன் 20%, அது கீழே இருக்கிறவன் 10%, இங்க கீழே பள்ளிப்பட்டுக்கு வர வரையும் 5% போய் ஒரு 25-30% மட்டும்தான் அந்த 5,50,000 லட்சம் கோடியில நலத்திட்டங்கள் மற்ற கட்டுமான பணிகள்லாம் நடந்திருக்குது. இன்னைக்கு தேதியில நம்ம எல்லார் தலைமையிலையும் 10 கோடி ரூபாய் டிவைடட் பை நம்ம மக்கள் தொகையை போட்டா 2 லட்சம் ரூபாய் நம்ம தலைமையில ஒவ்வொருத்தர் மேலேயும் 2 லட்சம் ரூபாய் கடன் சும்மா இருக்கு. அதெல்லாம் நம்ம தான் வந்து கட்டணும். அந்த 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் எத்தனை வருஷமா வந்துச்சுன்னா 1947 இருந்து 2021 வரையும் இதெல்லாம் சேர்ந்து 4 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 4 வருஷத்துல அதை மிஞ்சி அதை டபுள் ஆக்கி 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சிருக்கிறதா நம்ம திமுக ஆட்சியோட சாதனை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டோம். 2021 ஏதோ ஒரு நம்பிக்கையில இவங்க திருந்திருப்பாங்க, திரும்ப நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி 2021 ஓட்டு அளிச்சிருப்பீங்க. இப்போ திரும்ப வருவாங்க. இப்போ வரும்போது பணபலத்தோடு வருவாங்க. ஓட்டுக்கு 2,000, 3,000, 5,000 கொடுத்தா கூட வியப்படைக்கிறதுக்கு ஆச்சரியம் இல்லை. அதெல்லாம் உங்க பணம் கொடுப்பாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு போடும்போது நம்ம திருத்தணி சட்டமன்றத்தில் நம்மளோட தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அவர் யாரா இருந்தாலும் நீங்க அவரை நம்பி ஓட்ட போடுங்க. அவர்கிட்ட வேலை வாங்க வேண்டியது பாஜகவோட கடமை அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நன்றி அண்ணா. அடுத்ததாக மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சங்கீதா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தலைமை தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும், எனது அருமை தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே இங்க மோடிஜி ஐயா பண்ண நன்மையும் சொல்லிட்டாங்க, திமுக பண்ண கெட்டதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன்.
கவிதை தான் ஒண்ணு. தில்லு முள்ளு கழகமே, திருந்தாத தள்ளு முள்ளு கழகமே, என்னதான் சொன்னீங்க, என்னதான் செஞ்சீங்க? திராவிடத்தை சொல்லி சொல்லி வம்சத்தை வளர்த்தீங்க, உங்க வம்சத்தை வளர்த்தீங்க. மக்களே சிந்திங்க, மக்களா சிந்திங்க. கட்டுமரம் போன இடம் தெரியல, அதன் பட்டமரம் பேசுறதோ புரியல. மக்கள் மனம் தெளியுது நொடியில, நாடெங்கும் தாமரை தான் பறக்க வேணும் கொடியில. மக்கள் ஆட்சி தத்துவத்தை விதைப்பாங்க, ஆனா தம் மக்களுக்கு ஆட்சி வர துடிக்கிறாங்க. கொள்கை வசனம் பேசி பேசி பரப்புவாங்க, கோடி கோடியா சொத்தை தானே பெருக்குனாங்க. ஒரு கடையில போனா சண்டை, பிரியாணி பரோட்டா சண்டையா, உடையறது ஓட்டு போட்டு அப்பாவி மக்களின் மண்டையா? எங்கேயாவது சண்டை இல்லாம இருக்கா? பாலியல் வன்கொடுமைகள் நடக்காம இருக்கா? பெண் குழந்தைகள் இரவுல இல்ல பகல்ல தான் வீட்டு பக்கத்துல கூட இருக்க முடியல இந்த ஆட்சி வந்த பிறகு. நாடெங்கும் நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் தாமரை தான் மலர வேண்டும், தாமரை மலர்ந்தே தீர வேண்டும். நம்ம தமிழிசைக்கா சொல்ற மாதிரி தாமரை மலர்ந்தே தீர வேண்டும். தாமரை மலர்ந்தால் தான் தமிழகம் வளர்ச்சி அடையும், தாமரை மலர்ந்தால் தான் ஊழல் ஒழியும், தாமரை மலர்ந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வரும். மக்களை இப்ப சிந்திங்க, இப்ப பேசுற இப்பதான் வருவாங்க களத்துக்கு, ஓட்டு கேட்டு வருவாங்க. ஆனா இந்த சமயம் நீங்க சிந்திக்காம விட்டீங்க, இன்னொரு 5 ஆண்டு அவங்க சுதந்திரமா இருப்பாங்க, நீங்க சிறையில் இருப்பீங்க. இந்த மேடையில வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.